முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா விளையாடுறாரு, அவர் ஸ்ட்ராட்டஜிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற கண்டஸ்டன்ட்டோட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா விளையாடுறாரு, அதனால அவர் தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யார் வந்து இப்போ இருக்கிற 5 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து டைட்டில் போகக்கூடாது, இவங்க டிசர்வ் இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? சௌந்தர்யா. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்களோ எனக்கு தோணுது, அதனால அவங்க டிசர்வ் கிடையாது தோணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், இத்தனை நாள் அவங்க வீட்டில் இருந்து இது பண்ணதுக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு. முத்துக்குமார் தான், ஏன்னா விளையாடுவார் அவர். பிக் பாஸ் வந்து செம்மையாக காமெடிலாம் பண்ணுவார், எல்லாரையும் சிரிப்பத்துவார், அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் ஜெயிப்பார். சவுந்தர், ஏன்னா அவர் எனக்கு பிடிக்காது. முத்துக்குமரன் இல்ல, அவர் தான் கரெக்டா ஆடுற மாதிரி தெரியுது, அதனால முத்துக்குமரன். யாருக்கு வந்து டைட்டில் 5 பேர் இருக்காங்க பேலன்ஸ், ஆமா, யாருக்கு வந்து வின் பண்ண கூடாது, இவங்க டைட்டில் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் அடிக்க கூடாதுன்றது அப்படிலாம் யாரும் கிடையாது, ஆனா முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாருன்றது அதுல ஒரு இது இருக்கு. விஷால் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் ரொம்ப நல்லா கேம் விளையாடுறாரு. யாரு வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க 5 பேர்ல? 5 பேர்ல ரயான். ஏன்னா அவரை எனக்கு பிடிக்கல. யார் வின் பண்ணுவாங்க? ரயான். எதனால? ஏன்னா அவர் எல்லா கேமும் நல்லா விளையாடுறாரு, அதனால அவர். யார் வின் பண்ண கூடாது? விஷால். எனக்கு அவர் பிடிக்காது, அதனால. சௌந்தர்யா தான் ஜெயிப்பாங்க, அவங்க அழகாக இருப்பாங்க, ரெட் சாரிலாம் போட்டுன்னு, அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் என் ஒப்பீனியன். தேங்க்யூ. யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 5 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு டைட்டில் போக கூடாதுன்னு யார் நினைக்கிறீங்க? ரயான், முத்துக்குமரன், பவித்ரா, விஷால், சௌந்தர்யா 5 பேர் இருக்காங்க. இவங்க வந்து யாருக்கு டைட்டில் போக கூடாது, வின் பண்ண கூடாது? முத்துக்குமரன். அவர் தான் ரொம்ப நெக்கலா பண்ணுறாரு உள்ள. அவர் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எல்லாரையும் கலாச்சின்னு வெறுப்பா இருப்பாரு அவர் தான், அதனால அவருக்கு டைட்டில் போகக்கூடாது. அது வந்து பிக் பாஸ் செஞ்ச சதின்னு நினைக்கிறேன், அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க, அதனால அவ்வளோதாங்க. முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம், ஏன்னா அவங்க வந்து கேம்ஸ்னாலும் எதுனாலும் அவங்க நல்லா பண்றாங்க, அதனால முத்துக்குமரன் வருவாங்க. இப்ப இருக்கிற 5 பேர்ல யாருக்கு வந்து டைட்டில் போக கூடாது, இவங்க வின் பண்ண கூடாது? விஷால் போக கூடாது. எதனால? அவங்க ஒண்ணுமே கேம் பண்ணல, அவங்க என்ன கண்டென்ட் பண்ணி எதுக்கு இவ்வளவு நாள் வந்தாங்கன்னே தெரியல, அதனால அவங்க வந்து ஃபைனல் விளையாட கூடாது. ஆமா ஆமா, அன்ஃபேர் தான். முத்துக்குமரன், நெக்ஸ்ட் வந்துட்டு ரயான், இவங்க 2 பேர் தான் எனக்கு தோணுது இது வரைக்கும். முத்துக்குமரன். எதனாலனா அவர் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு, கேமும் சூப்பரா விளையாடுறாரு, அதனால எனக்கு முத்துக்குமரன் தோணுது. யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பவித்ரா வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க வளர்றது சுத்தமா தெரியல, இந்த இதுலதான் மணி எடுக்கிறதுலதான் அவங்க சூப்பரா விளையாடுறாங்க, வேற எதுலயுமே அவங்க பெருசா விளையாடலன்னு தோணுது. அவங்க வந்துட்டு ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, அதனால எனக்கு அவங்க போனது கொஞ்சம் ஃபீலா இருக்கு. அவங்கள ஃபினாலி வரைக்கும் வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா முடியல. முத்துக்குமரன் வந்தா நல்லா இருக்கும், ஸ்போர்ட்டிவா நல்லா பேசுறாரு, நல்லா விளையாடுறாரு, அதனால வந்து முத்துக்குமரன் வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் முத்துக்குமரன். ஆமா, அப்படி டைட்டில் போக கூடாதுன்னு நினைக்கல,
முத்துக்குமரனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஷால் போ போ- போற போனா பிரச்சனை இல்லை. ஏன் விஷால் லவ் கண்டென்ட் அதனால விஷால். முத்துக்குமரன் வரணும், எங்களோட சப்போர்ட் முத்துக்குமரன். லவ் பண்றது தப்பு இல்லையே, ஏன் விஷால் லவ் பண்றது? அது தப்பு இல்லை. அது வந்து ஒருத்தரை பண்ணா அது லவ். அது வந்து 2 பேர் இது பண்றது லவ் கிடையாது. அதனால இப்போ நேத்து ஜாக்லின் எலிமினேட் ஆனாங்க. ஆமா ஜாக்லின் வந்து ஃபைனல் வருவாங்க நிறைய பேர் நினைச்சாங்க. ஆமா. ஆனா திடீர்னு எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆமா. ஜாக்லினோட எவிக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஜாக்லின் வந்து ஃபைனலுக்கு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அவங்க ட்ரை பண்ணாங்க, வர முடியல. அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. யார் பிடிக்கும்? முத்துக்குமார். எதனால அவர் பிடிக்கும்? அவங்க நல்லா விளையாடுறாங்க. யார் பிடிக்கும் உங்களுக்கு? முத்துக்குமரன் எதனால வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஆக்டிங் நல்லா பேசுவான். அதே வாய்ஸ் நல்லா பேசுவார், அதனால அவர் ஜெயிப்பாருன்ட்டு. ஏன் முத்து தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு மேலே வந்திருக்காங்க. மேபி அதனால முத்து தான் வின் பண்ணுவாங்க. இன்னொன்று நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ முத்து தான் வின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜாக் அவங்க எல்லாருமே எலிமினேட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து தான் வின் பண்ணுவாங்க. இப்போ 5 பேர் இருக்காங்க. இதுல வந்து யார் வின் பண்ண கூடாது இல்ல. ஆனால் டைட்டில் கூடாது யார் நினைக்கிறீங்க? போகக்கூடாது அப்படின்னா யாருமே அப்படி இல்லை, எல்லாருமே டிசர்விங் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ முத்து தான் வின் பண்ணுவாங்க. மற்றவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் இல்லாத மாதிரி இல்லை. 5 பேருமே அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்கனால அது பெருசா அப்படி டிசர்விங் இல்லாம யாரும் இல்லை. இது வந்து எங்க அம்மா, இவங்களும் வந்து பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க. பட் நான் சொல்லி சொல்லி இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெருசா அதுல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு இல்லை. நீங்களும் எல்லாம் சொல்லணும்னா சொல்லுங்க. ஜாக்லின் நேத்து எவிக்ஷன் ஆனாங்க. ஆமா, ஜாக்லின் எவிக்ஷன் வந்துட்டு நைஸ் எஃபர்ட் தான் அவங்கள. பட் ஆனால் ரீச் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண மாதிரி தான். ஸோ வந்து அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். விஷால் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால விஷால் பிடிக்கும்? ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக விளையாடுவார் கேம்ஸ்லாம். அதனால் கொஞ்சம் விஷால் தான் எனக்கு தெரிஞ்சு விஷால் இருக்கணும். இல்லாட்டி அடுத்து முத்து ரெண்டு பேர் தான் வாழ்க்கை. 2 பேர்ல ஒருத்தர் சொன்னோம்னா விஷால் தான் எனக்கு. முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் கேம் ஸ்பிரிட் அவருக்கு நல்லா இருக்கு. யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதனால? பவித்ரா வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கேம் ஒழுங்காவே ஆட மாட்டாங்க. முத்துக்குமரன் நல்லா ஆடுறப்பல, முத்துக்குமரன் வின் பண்ணா நல்லா இருக்கும். அதனால நல்லா பண்றப்ப நல்லா விளையாடுறப்ப. யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஷால். எதனால? அவர் சில கேமே ஆடுறதே இல்லையே. எந்த கேம் இப்போ ஒரு முறை தான் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நிறைய எந்த கேம்ஸ் அவருக்கு மெயினாக பசங்க கூட பேசிட்டு தான் இருக்காரு. நாங்கள் டெய்லியும் பார்ப்போம், பசங்க கூட பேசிட்டு பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்காரு. அவர் கேம் ஆடுறதா மாதிரி தெரியல சரியா. கொஞ்சம் மைக்கேட். ஜாக்லின் வந்து ஃபைனல் போவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஜாக்லின் எடிக்ட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க நல்லா விளையாடுனாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று அவங்க வெளியான 2 செகண்ட்ல வெளில போனது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நாங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளில போனது ரொம்ப கஷ்டமா. யார் வின் பண்ணணும்னு பர்டிகுலராக நினைக்கல. பட் சான்சஸ் நிறைய இருக்கிறது வந்து முத்துக்குமரனுக்கு இருக்கு. அவர் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இன்வால்வ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. நல்லா இருக்கு. எஸ்பெஷலி நேற்று நைட்டு போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெரி குட். இவங்க இருக்கிற 5 பேர்ல இவங்க வந்து டிசர்வ் இல்ல. அதனால வந்து டைட்டில் இவங்களுக்கு போக கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் இல்லையே, எல்லாருமே அவங்கவுங்க சைடில் ஹார்ட் ஒர்க் போடுறாங்களே. அப்படி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ நேத்து வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபைனல் போவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆமா. ஆனா எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் குட் ட்ரை, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதுவே வந்து அதான் நேற்று அவங்களே சொன்னாங்க பாருங்க, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ கேர்ள் ஃபீமேல் வந்து அவங்க எடுத்த அந்த முடிவு ரொம்ப நல்லா இருந்தது. ஷி ஹேட் ட்ரைடு. அதை அவங்க வின் பண்ணுறாங்களோ தோக்குறாங்களோ அது செகண்டரி. இப்போ ட்ரை பண்ணாங்க, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஜாக்லின் அக்கா ரொம்ப பிடிக்கும். அவங்க போனது கஷ்டமா இருந்துச்சு.
ஜெஸ்ஸி அண்ணாவோ சத்யா அண்ணாவோ சிரிச்சது ரொம்ப தப்பு. தேங்க்ஸ்க்கா. அவதான் ஓடி வந்து காலையில சொன்னான். அப்படிங்களா? அவங்க எல்லாரும் அழுறாங்கம்மா. ஜெஸ்ஸி அண்ணாவும் சத்யா அண்ணாவும் மட்டும் ரெஸ்டாரண்ட்ல போய் சிரிக்கிறாங்க. வெரி பேட் அப்படி. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதனால? சௌந்தர்யா தான். அது ஏன்லன்னு தெரியல, அவள் ரொம்ப சைல்டிஷா குழந்தை மாதிரி சூப்பரா இருப்பா. அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். யார் வந்து வின் பண்ண கூடாது உங்களுக்கு டிசைட் இல்ல, அதனால டைட்டில் வந்து உங்களுக்கு போகக்கூடாது. முத்துக்குமரன். எதனால? எனக்கு அவரை பிடிக்காது. அவர் ரொம்ப கருத்து சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டே கிடப்பாரு. ஜாக்லின் வந்து நேத்து எவிக்ட் ஆயிட்டாங்களே. நேத்து நான் பார்க்கல. நான் நேத்து கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நான் பார்க்கல எபிசோட். அவங்க எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஃபைனல் போவாங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆமா, நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா அவங்க போவாங்கன்னு நான் சுத்தமா அதே மாதிரி தான் நான் வந்து தீபக்குமே எதிர்பார்த்தேன். ஆனா அவரும் எவிக்ட் ஆயிட்டாரு. முத்துக்குமரன் வரலாம், அவன் நல்லா பேசுறான், அதனால அவன் வரலான்னு நினைக்கிறேன். பேசுறதாலே வரணுமா? வேற நல்ல ஆ பேசுறதாலே வரலான்றீங்களா? அப்படின்னு இல்ல, எல்லாத்துக்கும் ஹெல்ப்பும் நல்லா பண்றான், நல்லா ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். சரி, இப்போ 5 பேர்ல இவங்க வின் பண்ண கூடாது, இவங்க வந்து டைட்டிலுக்கு தகுதி இல்லைன்னு யார் நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லா தான் இது பண்றாங்க, யார் வேணாலும் வரலாம். ஆனா முக்கியம் இவங்க 2 பேரும், தயானும் முத்துக்குமரன். இவங்க 2 பேரும் ஒருத்தர் வின் பண்ணனும்னு யார் சொல்றீங்க? முத்துக்குமரன். ரயான். எதனால? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க 5 பேர்ல? முத்துக்குமரன். ஏன்? எனக்கு அவர் பேசிட்டே இருக்கிறதுனால அவர் பிடிக்கவே எனக்கு பிடிக்காது. ஜாக்லின் பாவம், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிச்சு, கடைசியில பத்தியா 2 இதுல ரொம்ப பாவம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பிரோஜனம் இல்லாம ஆன மாதிரி ஆயிடுச்சு. யார் பிடிக்கும்? சௌந்தர்யா தான்க்கா. ஏன் சௌந்தர்யா பிடிக்கும்? அவள் நல்லா கியூட்டா நல்லா இதுவா இருப்பா, அதனால. சரி, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்கல்ல, 5 பேர்ல வந்து யாருக்கு டைட்டில் போக கூடாது, இவங்க வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பவித்ராக்கா. ஏன்? சரியான சண்டைக்காரிக்கா அதனால. முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறோம். அவர் நல்லா விளையாடுறாரு, என்னமோ தெரியல, ஏன்னா எல்லா மக்களுக்கும் அவர் மேல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால என்னோட கெஸ்ட் வந்து முத்துக்குமரன் தான். 5 பேர் இருக்காங்கல்ல, அதுல வந்து யார் டைட்டில் போக கூடாது, இவங்க டிசர்வ் இல்ல, அதனால அவங்களுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா. எதனால? பிடிக்கல, எனக்கு பர்சனலா அவங்க பிடிக்கல, என்னன்னு தெரியல. ஆனா முத்துக்குமரன் வந்து ஃபைனல் போக ஆசைப்படுறேன். ஃபைனல் வந்துட்டாங்க ஆல்ரெடி. அதான் டைட்டில் அடிக்க முத்துக்குமரனுக்கு மேலே ஆசைப்படுறேன். முத்துக்குமரன் நல்லா வின் பண்ணுவார். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லா போட்டியிலும் நல்லா வெல்டனாக சூப்பராக விளையாடுறாரு. அவருடைய இது எமோஜி விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு போட்டினாலும் தைரியமாக பேசி அதை ஃபேஸ் பண்ணுறாரு. அதனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார். இப்போ 5 பேர் ஃபைனல்ல இருக்காங்க. ஆமாம், இவங்க வந்து டைட்டில் அடிக்க கூடாது, ஏன்னா இவங்க டிசர்வ் இல்ல அப்படின்னு யார் சொல்றீங்க? அப்படி சொல்கிறத பார்த்தா அந்த யார் ராயன் வேணால் சொல்லுவேன். அவர் எந்த ஒரு இதுவும் சரியாக வந்து விளையாடுறது இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு இது பண்ண கேமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறார். அதனால வந்து அவரை நான் இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஒவ்வொரு மாதிரி விளையாடுறாங்கல்ல, ஒரு டைமிங் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த வாட்டி சரியா விளையாடல, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். அவரை டைட்டில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. முத்துக்குமரன் பெஸ்டா வருவார். நேத்து வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆனாங்க. ஆமா, ஃபைனல் போவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆமா, நானும் எதிர்பார்த்தேன். எல்லாரும் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் வருவாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ரன்னிங் இதில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. லாஸ்ட்டாக எல்லாருமே அவங்கள வந்து குழப்பி விட்டுட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பயம் காட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் ஓடுங்க, சில பேர் ஓடுங்கன்னு சொன்னாங்க, சில பேர் ஓடாதீங்கன்றாங்க, சில பேர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுக்காது, நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பயம் அதிகமாகிடுச்சு. அந்த பயம் அதிகமானாலும் அவங்க வந்து அதை போட்டியிலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியா அப்செட் ஆகிட்டாங்க. எப்படி விளையாடுறதுன்னே தெரியாமல் குழம்பி போயிட்டாங்க. அதனால தான் அவங்க வெளியே போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்க தனியாக வின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பாக்ஸ் எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. முத்துக்குமரன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடுறாங்க, கான்ஃபிடென்ஸா இருக்காங்க. என்னோட ஓட் முத்துக்கு யார் வின் பண்ண கூடாது, இவங்க டிசர்வ் இல்ல நினைக்கிறீங்க? ராயன்.
எதனால? அவங்க கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் போடாம இருக்காங்க அதுக்காக. அவர் தானே கேம் வச்சு அவர் தானே வின் பண்றாரு. கேம்ல அவங்க வின் பண்ணாலும் இது ஃபைனல்ஸ்ல முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாங்க. என்னோட ஓட் முத்துக்குமரனுக்கு தான். ஓகே. ஜாக்லின் எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நினைச்சேன். பட் நேத்து எவிக்ஷன் ஆயிட்டாங்க. அதான் ரொம்ப இதுவா இருக்கு, சாடா இருக்கு. முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட, நிறைய ப்ளே பண்றாங்க, நல்லா ப்ளே பண்றாங்க, சூப்பரா ப்ளே பண்றாரு முத்துக்குமரன். யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ராயன், ஏன்னா இப்பதான் வந்தாரு. ஓகே, அவருக்கு அவ்வளோ கேம் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு முத்துக்குமரன் தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஜாக்லின் எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் பெரிய ஜாக்லின் ஃபேனு. நான் நினைச்சேன் ஜாக்லின் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு. பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லியா ஜாக்லின் எவிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ சேட் ஆஃப் இட். சௌந்தர்யா. ஏன்னா அவங்க ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரையும் எலிமினேஷன் நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்கும், பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ 5 பேர் ஃபைனல்ல இருக்காங்க. இல்ல யார் டைட்டில் அடிக்க கூடாது உங்க டிசைட் என்ன நினைக்கிறீங்க? விஷால். ஏன்னா எப்படி சொல்றது, சேஃப் கேம் ப்ளே பண்றாரு அவர் நிறைய, அதனால. ஓகே. இப்போ நேத்து ஜாக்லின் எவிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா? அவங்க எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபேர் அண்ட் ஃபேர். அன்ஃபேர் தான், ரொம்ப அன்ஃபேர் அவங்க பண்றது. முத்து வின் பண்ண எனக்கு பிடிக்கும். எதனால பிடிக்கும்? அவர் யாருக்கும் இதுவா நடிக்க மாட்டார், கரெக்டா வின் பண்ணுவாரு. எது கேம் வச்சாலும் கரெக்டா விளையாடுவாரு. அதனால அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வின் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். யார் வின் பண்ண கூடாது இவங்க டைட்டில் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 5 பேர் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. எல்லாரும் வின் பண்ணா அவங்கவுங்க இதுக்கு விளையாடுறாங்க, அதுன்னு சொல்ல முடியாதுல்ல. யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் சௌந்தர்யா சொல்றேங்க. எதனாலனா அவங்க என்னதான் கூட்டு இது பண்ணி விளையாடினாலும் அவங்க நல்லா கேம் விளையாடுறாங்க. யாரும் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தனிமையா இருந்து கேம் விளையாடுறாங்க. முத்துக்குமார் கண்டிப்பா வரக்கூடாது. எனக்கு முத்துக்குமார் கூட்டணி தான், அதனால முத்துக்குமார் வரக்கூடாது. ஏன் முத்துக்குமார் வரக்கூடாது? வரக்கூடாது, சேஃப் கேம் விளையாடுறாரு. விஷால், சௌந்தர்யா. 2 பேரும் ஒருத்தர் சொல்லுங்க. இப்போதைக்கு விஷால் தான். எதனால? விஷால் இப்போ எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு அந்த கேம்லாம் ப்ளே பண்ணுறது. இப்போ கடைசி வரைக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்றாரு. எந்த ஒரு கேம் இருந்தாலும் முன்னாடி போய் நின்று ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ லாஸ்ட்ல கொஞ்சம் கரெக்டாக இந்த கேம்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாருன்னு ஒரு இதில். யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வின் பண்ணக்கூடாது அப்படின்னா இது வரைக்கும் முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் இப்போ முத்துக்குமரன் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்றதுன்னா, பேச்சும் மற்றவங்களை ரொம்ப இதுவாக அவரு கரெக்டாக இது பண்ணுற மாரி மற்றவங்க கேமே விளாடாத மாரி பேசுறது ஒரு இது. இப்போ இந்த கடைசியாக இந்த டிக்கெட்டு ஃபினாலிலேருந்து அவரோட இதுவே மாறின மாரி இருக்கு. முத்துக்குமரன். எதனால? இன்னும் யதார்த்தமா இது பண்றாங்க, அதனால பண்ண முடியல. யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனால? விஷால். விஷால் அவங்க நல்லா கேம் விளையாடுவாங்க, அதான். சரி, 5 பேர்ல யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் போக கூடாது. சௌந்தர்யா. மட்டமான ரியாக்ஷன் கொடுப்பாங்க அவங்க. அது கேவலமா இருக்கு, எனக்கு பிடிக்கல சுத்தமா. பாவம் அவ்வளவு தூரம் ஓடி அவங்க இது வெளியே போயிட்டாங்க. ஆனா அது நினைச்சா கஷ்டமா தான் இருக்குது. விஷால் நான் ஃபேன் சொல்லிடுங்க. நான் விஷால் அண்ணாவோட ஃபேன் சொல்லிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் அன்ஷிதா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் சௌந்தர்யா தான் சொல்றாங்க. சௌந்தர்யா ஜெயிச்சா நல்லா இருக்கும். எங்க வீட்டுல முத்துக்குமரன் தான் நல்லா இருக்கும் சொல்றாங்க. தெரியல யார் ஜெயிப்பாங்க. உங்களுக்கு யார் வின் பண்ணணும்னு ஆசை? சௌந்தர்யா. எதனால? எனக்கு ஏன்னா உங்க பர்சனா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க ஜெயிச்சா கொஞ்சம் போல்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபைனல் இப்ப இருக்கிற 5 பேர்ல யாருக்கு டைட்டில் போக கூடாது இந்த டிசைட் நினைக்கிறீங்க? कौन नीसू? பவித்ரா. पवित्रा
ஜாக்லினோட எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு வந்து ஒரு 2 செகண்ட்ல அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனால? முத்துக்குமரன் எதனால? அவர் நல்லா கேம் நல்லா விளையாடுறாரு. அப்புறம் நல்லா அவ்வளோதான் நல்லா விளையாடு. யார் வந்து வின் பண்ண கூடாது டிசர்வ் நினைக்கிறீங்க? இது சௌந்தர்யா. எதனால? அவர் யாருக்கும் பிடிக்காது, யாருக்கும் நிறைய பேருக்கு. அவங்க நிறைய பேர் பிடிக்கும். ஆமாம், எங்கள் வீட்லையும் பிடிக்காது யாருக்கும். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனால? முத்துக்குமரன் தான். அவர் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக விளையாடுறாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக விளையாடுறாங்க. அவர் மட்டும்தான் ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு. அதனால யார் வின் பண்ண கூடாது டிசர்வ்? விஷால் 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 அவர் எங்க பொம்பளை பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அங்க எங்கேருந்து எல்லாரும் முன்னாடியே ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. பின்னாடி லவ் பண்ற மாதிரி தான் பண்றாரு அவர். ஜாக்லினோட எவிக்ஷன் அவங்க வந்து நல்லா விளையாண்டாங்க கேம். 2 செகண்ட்ஸ்ல வெளியே போயிட்டாங்க. இருந்திருந்தா நல்லா இருக்கும். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனால? எதனால அப்படின்றதுனால நல்லா விளையாடுவாங்க. முத்துக்குமரன், ரயான். அப்புறம் ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னா முத்துக்குமரன். எதனால? அவர் குட் பிளேயர், நல்லா விளையாடுவாரு, பேச்சு திறமைலாம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஃபைனல் 5 பேர் இருக்காங்க. அதுல யார் வந்து இவங்க டிசர்வ் இல்லாதனால டைட்டில் இப்படி போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க? எதனால அப்படின்னா சௌந்தர்யாவை சொல்லுவேன். அவங்க எப்படி விளையாடுறது அப்படின்றது இல்லாம விளையாடணும் அப்படின்ட்டு விளையாடுறாங்க. ஜாக்லின் எவிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா? ஃபைனல் போவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நாங்களும் எதிர்பார்த்தோம், பட் வெளியில போயிட்டாங்க. சார் தான் முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால? நல்லா விளையாடுறாங்க, அதனால முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா தான். முத்துக்குமரன் எதனால? அவர் நல்ல டேலண்டாக பேசுகிறாரு, உஷாராக விளையாடுறாரு. அதனால முத்துக்குமரன் தான் வருவார்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க 5 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ண கூடாது இவங்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாருமே இல்லைம்மா. கமல் ஜாக்லின் வந்து எலிமினேஷன் ஆயிட்டாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் போந்து எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தான். ஜாக்லின் வந்து வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜாக்லின் வந்து இந்த மாதிரி எலிமினேஷன் ஆகணும்னு எனக்கு தெரியாது. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜாக்லின் தான் வருவாங்கன்னு நினச்சோம். நீ வெக்கல போடுறது சொல்லு, நீ யார் வின் பண்ணணும்னு நினைச்ச சொல்லு. பார்த்தல நீ பிக் பாஸ் சொல்லு. சௌந்தர்யா தான். எதனால பிடிக்கும்? அவங்க நல்லா விளையாடுறாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. ஜாக்லின் எலிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. குமரன் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எதனால? அவனோட கேம்லாம் நல்லா இருக்கு, அதனால. இப்ப 5 பேர்ல யார் வின் பண்ண கூடாது இவங்க டைட்டில் போக கூடாது ஏன்னா இவங்க டிசர்வ் இல்ல? விஷால் அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் போடல, அதனால அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஜாக்லின் எலிமினேட் ஆட்டாங்கல்ல, அவங்க எலிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, எதிர்பாராதது அவங்க. ஆமா, அந்த அவங்க போயே இருக்கக்கூடாது. அந்த குமரன் தான் வின் பண்ணும். அவர் ரொம்ப பேக்ல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்தா நிறைய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எனக்குமே அது இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. அவர் வரணும், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. யார் வின் பண்ண கூடாது இவங்க டிசர்வ் இல்லனால டைட்டில் இவங்க போக கூடாது? சௌந்தர்யா சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு கியூட்னஸ்லாம் எனக்குமே பிடிக்கும் சவுண்டோடது. பட் அதை வச்சே இது வந்துட்டு அருண் வெளில போனார், தீபக் வெளில போனார், மஞ்சுரி வெளில போனார். அவங்களோடலாம் சௌந்தர்யாவோட கேம் ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை. ஜாக்லின் எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்க அழும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து மக்களுக்காகன்னு அதை நினைச்சாங்க. 15 வருஷமா 15 வாரமா நாமினேட்ல இருந்து மக்கள் தானே அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் கண்டிப்பா தப்பா நினைச்சிருக்க மாட்டோம். தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு வெளியே எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அன்எக்ஸ்பெக்டடா.
ஸோ அதனால இப்போதைக்கு எஃபர்ட் போட்டு உள்ள இருக்கிற ஒரே ஆள் முத்துக்குமரன். ஸோ அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். யார் வந்து டைட்டில் போகக்கூடாது இந்த டிசர்வ்? டைட்டில் போகக்கூடாது கண்டிப்பாக பவித்ரா தான். ஏன்னா அவங்க வந்து நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக பெட்டி தூக்கிட்டு வந்தது அது ஓகே தான். பட் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணி ஸ்டே பண்ணாங்கன்னே தெரியல. அண்ட் சௌந்தர்யாவும் அவங்க வந்து கேம்னு எதுவும் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். ஜாக்லின் எவிக்ஷன் பத்தி என்ன? அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நம்மளுக்குன்னு ஒரு நம்ம எதுக்கு கேப்பபிள் அப்படின்னு தெரியும். சரி ஓகே எஃபர்ட் எடுத்து கான்ஃபிடென்ஸில் பண்ணியிருக்கீங்க, குட் தான். பட் நம்மளுக்குன்னு அந்த ஒரு தெரியும்ல, இவ்வளோ பெரிய விஷயத்த ரிஸ்க் பண்ணி அது பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. அது நல்ல டிசிஷன் கிடையாது. அவ்வளோதான். ரயான் எதனால ரயன் பிடிக்கும்? அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால பிடிக்கும். வேற சொல்றேன். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாப்பா முத்துக்குமரன் சார். எதனால? அவங்க ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவாங்க. நிறைய வின்னராக ஒரு ஒரு பிளானோட கேம் விளையாடுவாங்க. அதனால அவங்க ஜெயிப்பாங்க. இப்ப இருக்கிற 5 பேர்ல இவங்க டிசர்வ் இல்லாதனால இவங்களுக்கு டைட்டில் போகக்கூடாதுன்னு யார் நினைக்கிறீங்க? பவித்ரா. ஏன்? அவங்க வந்து அமைதியாகவே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, கேம் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப பணப்பெட்டி எடுத்தாங்களே ஃபாஸ்டா ஓடி, அது மட்டும் பண்ணாங்களா? ஆமாம் அது மட்டும் பண்ணாங்க. முத்துக்குமரன். ஏன் முத்துக்குமரன் பிடிக்கும்? நல்லா கேம் விளையாடுவாங்க. பணம் பெட்டி கூட அவங்க தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதனால முத்துக்குமரன் பிடிக்கும். யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பவித்ரா. அவங்க சைலண்டாகவே இருப்பாங்க, ஒழுங்காக கேம் விளையாட மாட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து முத்துக்குமரன் தான் அவர் தான் வின் பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் நல்ல கேம் ப்ளே பண்ணுறாரு. யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வின் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை, எனக்கு வந்துட்டு முத்துக்குமரன் வின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்.